இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது எலெக்ஷன் கமிஷன்லேருந்து சூப்பரான 3 அப்ளிகேஷன் மற்றும் ஒரு வெப்சைட் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த அப்ளிகேஷன் மற்றும் வெப்சைட்லாம் எதுக்காக யூஸ் ஆகுது, இதை எப்படி பயன்படுத்துன்னு தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, எலெக்ஷன் கமிஷன்லேருந்து 3 ஆப் வந்து பார்த்தா பொதுமக்களுக்காக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 3 ஆப் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு வெப்சைட் வந்து கொடுத்துருக்காங்க. வெப்சைட் பொறுத்த வரைக்கும் ஸ்விதா போர்ட்டல் இதை வந்து பார்த்தா வெப்சைட்டாக கொடுத்துருக்காங்க. இந்த வெப்சைட் மூலமாக என்ன யூசேஜ் இருக்க போகுதுன்னா, ஆன்லைன் போர்ட்டல் மூலமாக நம்ம வந்து பார்த்தா நாமினேஷன்ஸ் வந்து ஃபைல் பண்ணலாம். எலெக்ஷன் நிற்கிறதுக்கான நாமினேஷன் ஃபைல் பண்ணலாம், அஃபிடேவிட்டை அப்ளை பண்ணலாம். அதுக்கு இந்த போர்ட்டல் யூஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து எலெக்ஷன்ஸ் நிற்பாங்க பாருங்கள் கேண்டிடேட்டாக, அவங்க இந்த போர்ட்டலை யூஸ் பண்ணி அவங்களுக்கான பர்மிஷனுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஏதாச்சும் வந்து பார்த்தா பிரச்சாரத்துக்கான மீட்டிங் வைக்க போகிறாங்க, ரேலிஸ் வைக்க போகிறாங்க, ஏதாச்சும் நடத்துகிறாங்கன்னா அதுக்கு கண்டிப்பாக நீங்கள் பர்மிஷன் வாங்கிட்டு தான் நீங்கள் அந்த மாதிரி மீட்டிங்லாம் நீங்கள் வைக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கான பர்மிஷனில் இந்த ஸ்விதா போர்ட்டல் மூலமாக நீங்கள் வந்து பர்மிஷன்ஸுக்கு அப்ளை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற இன்ஃபர்மேஷன் இதுவாக இருந்தாலும் சரி, ஏதாச்சும் நீங்கள் மாடல் மாரி பண்ண போகிறீங்க, அதுக்காகவும் இந்த ஸ்விதா போர்ட்டல் மூலமாக தான் நீங்கள் பர்மிஷன்ஸ் வாங்குற மாதிரி இருக்கும். பர்மிஷன் வாங்கிட்டு தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். அதுக்காக தான் இந்த போர்ட்டல் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதான் உங்களுக்கான வெப்சைட். இப்போதைக்கு இந்த வெப்சைட் லான்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து எப்படி பர்மிஷன் வாங்குறது அதை பற்றி கண்டிப்பாக நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் இந்த வெப்சைட் வந்து பொதுமக்களுக்காக கொடுத்துருக்காங்க. கேண்டிடேட் இருக்காங்க பாருங்கள், நாமினேஷன் பண்ணுறாங்க, அவங்களும் இந்த வெப்சைட் நீங்கள் தாராளமாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து நம்ம அந்த 3 அப்ளிகேஷன் பற்றி இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, இதான் வந்து ஃபர்ஸ்ட் ஆப் KYC நோ யுவர் கேண்டிடேட். இந்த ஆப்க்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துறேன். நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. எலெக்ஷன் கமிஷன் இந்த ஆப் வந்து பார்த்தா லான்ச் பண்ணியிருக்காங்க. இதனால் என்ன யூஸ்னால், மக்களவை தேர்தலில் எவ்வளோ பேர் வந்து பார்த்தா கேண்டிடேட் நாமினேஷன் பண்ணியிருக்காங்க, அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த ஆப்பில் போயிட்டு ப்ரொசீட்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதுமானது உங்களுக்கு. இந்த மாதிரி தான் வந்து ஓப்பன் ஆகும். இது வரைக்கும் எவ்வளோ பேர் நாமினேஷன் பண்ணியிருக்காங்களோ எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் செக் பண்ணுறதுக்கு அந்த நேமுக்கு நேராக போய் நீங்கள் வந்து கிளிக் பண்ணாவே அவங்களுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். அவங்க நேம் என்ன, அவங்க ஃபாதர் நேம் என்ன, அவங்க எந்த பார்ட்டியை சேர்ந்தவங்க, அவங்க ஏஜ் என்ன, அட்ரஸ் என்ன, எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. அது கீழே அஃபிடவிட்னு இருக்குது பாருங்கள். அந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணினா உங்களுக்கு அஃபிடவிட் வந்து பார்த்தா டவுன்லோட் ஆகிட்டு கம்ப்ளீட் ஆகும். அதை நீங்கள் வியூ வந்து கொடுத்ததுக்கப்புறம் அவங்க வந்து எலெக்ஷன் கமிஷன் அப்போ நாமினேஷன் பண்ணியிருப்பாங்க. அதில் எந்தமான இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்து நாமினேஷன் பண்ணியிருக்காங்க, அவங்க சொத்து மதிப்பு எவ்வளோ இருக்குது, அதுக்கான ஃபுல் இன்ஃபர்மேஷனுமே அஃபிடவிட்டில் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. வேண்டுறவங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்து அவங்க மேலே கிரிமினல் கேஸ் இருக்குது, வியூ கிரிமினல் ஆன்டிசென்ட் அப்டேட் அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் அவங்க மேலே எந்தமான கிரிமினல் கேஸ் இருக்குன்றது நீங்கள் தாராளமாக வந்து தெரிஞ்சுக்கோங்க. கிரிமினல் கேஸ் எல்லாம் உங்களுக்கு நோ அப்படின்ற ஆப்ஷன்ஸே வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகே, இந்த மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மேலே வந்து சர்ச் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். செலக்ட் கிரைட்டீரியா அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி உங்கள் ஸ்டேட் வைஸாக நீங்கள் வந்து சர்ச் பண்ணால் நம்ம தமிழ்நாடு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு உங்கள் சட்டமன்ற தொகுதியில் யார் வந்து நிற்கிறாங்க அதையும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். சைட் பண்ணிட்டு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணினா தமிழ்நாட்டில் மொத்தமாக 22 பேர் எதுக்கு நாமினேஷன் பண்ணியிருக்காங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அவங்க இன்ஃபர்மேஷன் நீங்கள் செக் பண்ண தாராளமாக செக் பண்ணலாம். அவங்க அஃபிடவிட் டவுன்லோட் பண்ணிக்கலாம். கிரிமினல் கேஸ் இருந்தால் அதுக்கான இன்ஃபர்மேஷன் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி தான் எத்தனை பேர் நாமினேஷன் பண்ணிட்டாங்களோ எல்லாருக்கான இன்ஃபர்மேஷனுமே நீங்கள் ஈஸியாக வந்து தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் மேலே வந்து பார்த்தா எத்தனை பேர் கண்டெஸ்ட் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ நாமினேஷன் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ நாமினேஷன் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க, அதுக்கான இன்ஃபர்மேஷனும் இந்த ஆப் மூலமாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். மொத்தமாக எல்லா கேண்டிடேட்டோடைய இன்ஃபர்மேஷன் நீங்கள் தாராளமாக வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, செகண்ட் ஆப் வந்து பார்த்தா சி விஜில். இதுவும் எலெக்ஷன் கமிஷன் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஆப் எதுக்காக கொண்டு வந்திருக்காங்கன்னா கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாமே நான் ஈஸியாக வந்து தெரிவிச்சுக்கலாம். உங்களுக்கு வந்து பார்த்தா 100 நிமிஷத்துக்குள்ள கம்ப்ளைண்ட்டுக்கான தீர்வு வந்து வழங்குறாங்க. எந்தமான கம்ப்ளைண்ட்லாம் நீங்கள் வந்து தெரிவிக்கலாம்னா இதிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஹேட்ஃபுல்லான ஸ்பீச்சஸ் எதை வந்து பார்த்தா தப்பாக பேசுகிறாங்க, வைலண்ட்டாக பேசுகிறாங்கன்னா அதுக்கான கம்ப்ளைண்ட் தெரிவிக்கலாம். இல்லை ஃபேக் நியூஸாக வந்து சொல்கிறாங்க, அதுக்கு நீங்கள் கம்ப்ளைண்ட் தெரிவிக்கலாம். இல்லை வந்து பார்த்தா மணி டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறாங்க, பெய்ட் நியூஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் சரி அதுக்கான கம்ப்ளைண்ட் தெரிவிக்கிறதுக்கான ஒரு ஆப்பாக தான் வந்து கொண்டு வந்திருக்காங்க. நீங்கள் இந்த ஆப் மூலமாக கம்ப்ளைண்ட் தெரிவிச்சிங்கன்னா உங்களுக்கு 100 நிமிஷத்துக்குள்ளே தீர்வு வந்து காணுறாங்க. ஒன்ஸ் நீங்கள் ஆன்லைனில் கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கப்புறம் 5 நிமிஷத்துக்குள்ளே சம்மந்தப்பட்ட ஆஃபீஸர் கம்ப்ளைண்ட் வெரிஃபை பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் 15 நிமிஷத்துக்குள்ளே ஸ்பாட் அந்த எந்த இடத்துல நடக்கோ அதுக்கான ஸ்பாட்டுக்கே வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு 30 நிமிஷத்துக்குள்ளே அவங்க மேலே கம்ப்ளைண்ட் பண்ணி அதை வந்து அந்த கம்ப்ளைண்ட் வந்து சால்வ் பண்ணப்படும் சொல்லியிருக்காங்க. இதான் இதுக்கான ஆப்பு. நீங்கள் எலெக்ஷன் டைமில் கண்டிப்பாக இந்த ஆப் எல்லாருக்குமே ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணலாம்னா உங்களுக்கு ஃபோட்டோ மூலமாக கம்ப்ளைண்ட் பண்ணலாம், வீடியோ மூலமாக கம்ப்ளைண்ட் பண்ணலாம்,
அல்லது ஆடியோ மூலமாக நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இப்போ ஏதாச்சும் வந்து பார்த்தா ஃபோட்டோ இருக்குது, எவிடன்ஸ் இருக்குன்னா நீங்கள் ஃபோட்டோ அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி உங்கள் லொக்கேஷன்ஸ் வந்து பார்த்தா அவங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து கேப்சர் ஆகிடும். ப்ரொசீட் கொடுத்ததுக்கப்புறம் ஃபோட்டோ எடுக்க சொல்லும். ஸோ லைவாக நீங்கள் ஃபோட்டோ எடுத்து அதை எவிடன்ஸாக நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ தான் வந்து அதை ஒரு கம்ப்ளைண்ட்டாக எடுத்துப்பாங்க. சேம் அதேமாதிரி தான் வீடியோ மூலமாக நீங்கள் கம்ப்ளைண்ட் தெரிவிக்கலாம், ஆடியோ மூலம் கம்ப்ளைண்ட் தெரிவிக்கலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் லைவாக கம்ப்ளைண்ட் தெரிவித்ததுக்கப்புறம் எக்ஸாக்டாக அந்த பிளேஸுக்கு நீங்கள் எங்கேருந்து ஃபோட்டோவில் அந்த பிளேஸுக்கு லைவாக வந்து ஸோ உங்களுக்கான கம்ப்ளைண்ட் வந்து தீர்த்து வச்சுருவாங்க. இது லைவாக முழுக்க லைவாக தான் நடக்கும். நீங்கள் மேலே எதுவுமே கம்ப்ளைண்ட் தெரிவிக்க முடியாது. ஸோ லைவாக அந்த ஸ்பாட்டில் இருந்தால் நீங்கள் கம்ப்ளைண்ட் தெரிவிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, இதான் வந்து செகண்ட் ஆப்பாக வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து மூணாவது ஆப் என்ன கொடுத்துருக்காங்க. ஸோ நார்மல் நம்ம ஓட்டல் போர்ட்டலுக்கான ஒரு ஆப்பை தான் கொடுத்துருக்காங்க. அது வந்து நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த ஆப் பற்றி நம்ம சேனல் ஆல்ரெடி வீடியோ வந்து போட்டிருக்கோம். ஓகே, அதாவது ஓட்டர் ஹெல்ப்லைன் அதான் வந்து பார்த்தா ஆப்பாக கொடுத்துருக்காங்க. இந்த ஆப் தான். ஸோ இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துறேன். இதில் போய்ட்டு நீங்கள் புதுசாக ஓட்டருக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஓட்டரில் அட்ரஸ் அப்டேட் பண்ணலாம், எல்லாமே கரெக்ஷன்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அவங்களுக்கான ஓட்டடி கார்டு டவுன்லோட் பண்ணலாம், எலெக்ஷனுக்கான ரிசல்ட் செக் பண்ணலாம், லேட்டஸ்ட் அப்டேட் தெரிஞ்சுக்கலாம், கம்ப்ளைண்ட் பண்ணலாம். எல்லாமே இந்த ஆப் மூலமாக நீங்கள் பண்ணிக்கோங்க. இந்த ஓட்டர் ஹெல்ப்லைன் ஆப் உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதன் மூலமாக ஓட்டர் சம்மந்தப்பட்ட எல்லா சர்வீஸுமே நீங்களே ஆப் மூலமாக நீங்கள் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ யூஸ் பண்ணுறவங்க தாராளமாக இந்த ஆப்பை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அதான் ஸோ இதை வந்து பார்த்தா எலெக்ஷன் கமிஷன் ரிலேட்டடில் ஒரு 3 ஆப் மட்டும் ஒரு வெப்சைட்னு சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக நாளையுமே வந்து பொதுமக்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் இந்த 4 ஆப்புமே நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ பொதுமக்களாகிய நீங்களே வந்து பார்த்தா நிறைய பேருக்கு வந்து தெரிய வரும். ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த செலக்ட் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.